மனித குலத்திற்கு எதிரான சில நடவடிக்கைகளை போர்க்கால சூழலில் அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு புதிய அரசாங்கம் ஒரு ஆட்சி கவிழ்ப்பொன்று நடந்து புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சி பீடம் ஏறின பிறகு அந்த அரசாங்கத்தினால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பு மரண தண்டனையாக அமைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய இறுதி யுத்தத்திலேயும் நடந்திருந்தது. கோடபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். ஒரு நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதியாக இருந்தார். ஜனநாயக முறையிலான தேர்தலின் மூலமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றார். இலங்கையில் நடந்தது இந்த பெரும்பான்மை இனத்துக்கும் சிறுபான்மை இனங்களுக்கும் இடையிலான ஒரு சிக்கல் நிலைமை காரணமாக வெடித்த போர். இவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையை பிரதானமாக வைத்துக்கொண்டு மனித குலத்துக்கு எதிரான இந்த மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருக்கின்ற விடயத்தையும் ஒரு பிரதான எடுகோலாக வைத்துக்கொண்டு விசாரணை நடத்துவதன் மூலமாக அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். ஒரு மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல தமிழர்களை இவர்கள் பார்க்க கூடாது என்கின்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர்கள் எங்களுடைய விடயங்கள் சார்ந்த அழுத்தங்களை கொடுப்பார்களான்னு கேட்டால் முன்னைய ஜெனீவா அமர்வுல பெரிய அளவிலான மாற்றங்களை காணல. அதுல பாதிரியார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் போராளிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்துமே அந்த போராட்டம் வலுப்பொன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில சிவசேனை அமைப்பினர் அந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையை விளைவித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் பயமுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கண்காணிப்புகளுக்கு மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட மக்களுக்கான நியாயத்தை வென்றெடுக்க வேண்டும். இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்ற எலும்பு தொகுதிகளுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஜஹ்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். சிரியாவினுடைய முன்னை நாள் ஜனாதிபதி பசார் அல் அசாத் அவர்களுக்கு சிரியாவினுடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பொன்று அளித்திருக்கின்றது. மனித குலத்திற்கு எதிரான சில நடவடிக்கைகளை 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த போர்க்கால சூழலில் அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு புதிய அரசாங்கம் ஒரு ஆட்சி கவிழ்ப்பொன்று நடந்து புதிய அரசாங்கம் ஒன்று ஆட்சி பீடம் ஏறின பிறகு அந்த அரசாங்கத்தினால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பு மரண தண்டனையாக அமைந்திருக்கின்றது. இங்கே பசார் அல் அசாத்துக்கு மட்டும்தான் இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவருடைய சகோதரராக பாதுகாப்பு அதிகாரியாக செயல்பட்ட, அதாவது இராணுவத்தினுடைய 4வது படைப்பிரிவின் தலைவராக செயல்பட்டிருந்த மகார் அல் அசாத் மற்றும் அவருடைய மைத்துனர் எதேஃப் நஜீப் அசாத்தினுடைய மைத்துனர் அவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இதில் இருந்த இரண்டு பேரும், அதாவது அவருடைய சகோதரனும் மைத்துனரும் பாதுகாப்பு அதிகாரியாக செயல்பட்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சில விஷயங்களை தூண்டி இருந்தார்கள் அல்லது சில விஷயங்களை நேரடியாக இவர்கள் நிகழ்த்தி இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக இந்த அசாத்தாக இருக்கலாம் மற்றும் பசார் அசாத்தும் அல்லது மகாரும் தப்பியோடிய காரணத்தினால், ரஷ்யாவுக்கு தப்பியோடிய காரணத்தினால அவர்களுக்கு இல்லாமலேயே நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அவர்கள் நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படலாம். இப்போ 3வதாக இருக்கின்ற மைத்துனர் அவர் அங்கே இருந்தபடியே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் நிறைவேற்றப்படலாம் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டு கொண்டது. இதே மாதிரியான ஒரு நிலைமைதான் இலங்கையினுடைய இறுதி யுத்தத்திலேயும் நடந்திருந்தது. கோடபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். ஒரு நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதியாக இருந்தார். இதே மாதிரியான தண்டனை இங்கே வழங்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக இறுதி யுத்தம் மட்டுமல்ல, நேற்றைய தினம் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தது. செஞ்சோலையில் சிறுவர்கள் கொன்று அளிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சிறுமியர்களுக்கான நீதி எங்கு கிடைக்கும் என்று இன்றளவிலும் கூட தங்களுடைய போராட்ட வடிவங்கள் மூலமாக மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் இவர்களுக்கான நீதி பொறிமுறை எவ்வாறு இருக்க போன்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. குறிப்பாக இவ்வளவு விடயங்களையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். யாரு இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கின்றது, இராணுவத்தினர் தான் செய்திருக்கின்றார்கள் என்றதை சர்வதேசத்தினுடைய ஐநா அமைப்புகள் ஒத்துக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒரு கோரிக்கையும் அழுத்தங்களையும் இங்கே விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு உள்நாட்டு பொறிமுறையினூடான ஒரு தீர்வை காணும் என்று சொல்கின்ற அரசாங்கம்
செஞ்சோலையில் நடந்த படுகொலைகளில் இறந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினர் என்கிற விடயத்தை தான் இன்றளவிலும் பிடித்து கொண்டு நிற்கின்றது. ஆகவே இந்த நீதி பொறிமுறையை இங்கே பார்க்கின்ற பொழுது, சிரியாவில் ஒரு வகையான நீதி பொறிமுறை, இங்கே ஒரு வகையான நீதி பொறிமுறை என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது உள்ளக பொறிமுறையான ஒரு நீதியான நேர்மையான ஒரு தீர்ப்பு இங்கே கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அவர்கள் எதிரிகளைத்தான் கொன்றார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த வழக்குகளையும் விடயங்களையும் முடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு வகையில் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிடைத்தது மரண தண்டனை. சிரியாவில் மரண தண்டனை விதிக்கப்படுவதெல்லாம் ஒரு வழக்கமான நடைமுறையாகத்தான் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதும் ஒரு வழக்கமான விடயமாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு தூக்கு தண்டனையாக நிறைவேற்றப்படாது, அதாவது அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அது ஒரு நீண்ட நெடிய தண்டனையாக அவர்கள் அங்கே சிறைக்காலம் முழுவதுமே அங்கே கழிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இங்கே அமைக்கும். ஆகவே இங்கே அந்த தண்டனை சாத்தியமான ஒரு கேள்விக்குறி. சரி, இந்த நிறைவேற்றப்படாத மரண தண்டனை கூட இந்த முன்னை நாள் ஜனாதிபதிகளுக்கு இங்கே சாத்தியமானு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்னை நாள்களில் இவர்கள் இந்த விடயத்தில், அதாவது இவர்கள் இழைத்த இந்த குற்றங்கள் சம்பந்தமான விடயங்கள் நிரூபிக்கப்பட்டாலும் கூட இவர்களுக்கு இருக்கின்ற நிறைவேற்று அதிகார சிறப்புரிமைகளின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த விடயங்கள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் நடந்தது ஒரு இராணுவ கவிழ்ப்பு, அதாவது ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இராணுவம் ஒரு ஆட்சி கவிழ் போன்ற மேற்கொண்டிருந்தது. மீண்டுமே ஒரு இராணுவ ஆட்சி பீடம் தான் அங்கே இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போ இங்கே நடந்தது ஒரு ஜனநாயக முறையிலான தேர்தலின் மூலமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றார். இலங்கையில் நடந்தது இந்த பெரும்பான்மை இனத்துக்கும் சிறுபான்மை இனங்களுக்கும் இடையிலான ஒரு சிக்கல் நிலைமை காரணமாக வெடித்த போர். அப்போ அந்த போரில் தொடர்ந்துமே எங்களுடைய வேணவாக்கள் உரிமைகளை கேட்டுக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறவர் கூட அந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் சிரியாவில் அந்த நிலைமை வேறானதாக இருக்கிறது. அங்கே ஆட்சிபீடம் ஏறியவர்கள் இந்த விசாரணைகளை உள்ளக பொறிமுறை ஊடாக விசாரித்திருந்தாலும் கூட அதில் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையை பிரதானமாக வைத்துக்கொண்டு மனித குலத்துக்கு எதிரான இந்த மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருக்கின்ற விடயத்தையும் ஒரு பிரதான எடுகோலாக வைத்துக்கொண்டு விசாரணை நடத்துவதன் மூலமாக அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இப்படியான இரண்டு விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் நிலைமைகள் இங்கே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. என்னதான் ஒரு ஆட்சி கவிழ்ப்போ அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இலங்கையில் நடந்திருந்தாலும் கூட ஒரு போராட்ட வடிவங்களின் ஊடாக கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தாலும் கூட, குறிப்பாக இவர்கள் ரஷ்யாவுக்கு தப்பியோடின மாதிரி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தாலும் கூட பிறகு வந்த ஆட்சி மாற்றம் என்பதும் ராஜபக்சர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை காட்டுகின்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி மாற்றமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற மாற்றம் ராஜபக்சர்களுக்கு எதிரான ஒரு மாற்றமாக இருந்தாலும் கூட இந்த எங்களுடைய போர்க்குற்றங்கள் சார்ந்த விடயங்களையும் முன்னை நாள்களில் நடந்த இந்த மூதூர் படுகொலை, செஞ்சோலை படுகொலை போன்ற இந்த படுகொலைகள் சார்ந்த விடயங்களையும் விசாரணை நடத்தப்படுமா என்று கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அண்மையில் கூட ஸ்ரீதரன் அவர்கள் செம்மணியில் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். என்று பார்த்தீங்கன்னா, தென்னிலங்கையில் நடந்த படுகொலைகள் தொடர்பான விசாரணைகளை இப்போ கையில் எடுத்திருக்கின்றார்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில். அவர்கள் கையில் எடுத்துக்கின்ற அதே விசாரணைகள் போன்ற ஒரு வடிவத்தை ஒத்ததான் எங்களுடைய செம்மணி படுகொலையும். அங்கே இறந்தவர்களையும் விட இங்கே இறந்தவர்களுடைய அளவு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இதை உடனடியாக எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல தமிழர்களை இவர்கள் பார்க்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் இன்னொரு விடயத்தையும் அவர் கோட்டுக்காரர். என்னென்னா, இங்கே ஏற்கனவே பல குழுக்கள் இருந்தன. நீதியமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு கருத்தொண்ட செம்மணியில் இறந்தவர்கள் தொடர்பான விடயங்களை அல்லது அவர்களை யார் கொன்றார்கள் என்ற தொடர்பான விடயங்களை ஒரு நீதி கிடைக்கிறதுன்றது ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்குது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, பல குழுக்கள் அன்றைய காலப்பகுதியில் இயங்கி கொண்டிருந்தன. இந்த 90 காலப்பகுதிகளில் பல குழுக்கள் இயங்கி கொண்டிருந்த காரணத்தினால யார் இதை செய்திருப்பார்கள் என்ற ஒரு சிக்கல் நிலைமை எழுது என்று நீதியமைச்சர் சொல்லியிருந்தார். அதுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, பல குழுக்கள் இயங்கியிருந்தார்கள், அவர்கள் தங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக கொன்றுவிட்டு செம்மணியில் புதைக்கின்ற அளவுக்கு இருக்காது. அப்படி ஒரு விடயங்கள் பேசப்பட்டாலும் அது ஒரு கட்டுக்கதை போன்ற வடிவத்தில் தான் இருக்கும் என்று ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய பதில நீதியமைச்சருக்கு தெரிவித்ததையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே செம்மணி படுகொலை அவலமாக இருக்கட்டும்,
செஞ்சோலையில் நடந்த அவலமாக இருக்கட்டும், தொடர்ந்துமே நீதியை பெறுகின்ற ஒரு பொறிமுறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அடுத்த கட்டமான நீதி பொறிமுறை சாத்தியமா என்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி சிரியாவில் நடந்த இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த உள்நாட்டு பொறிமுறையினூடாகத்தான் இவர்கள் தீர்வு திட்டங்களை தருவோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த உள்நாட்டு பொறிமுறைகள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு சார்பான சில நிலைப்பாடுகளாகத்தான் இருக்கின்றது. செம்மணியுடைய படுகொலை சார்ந்து பேசுகின்ற பொழுதும் அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள்லாம் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் சார்ந்த விடயங்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட அங்கே விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்றன. இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட பொதுமக்களினுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைத்து காண்பிக்கப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாடுகளை இருக்கின்றார்கள். சரி, ஐநா மூலமாக சர்வதேசம் மூலமாக இவர்களுடைய இந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கலாமான்னு பட்டால் அதற்கு இவர்கள் இந்த ரோம் சட்டம் மூலம் சார்ந்த விடயங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் கிட்ட இல்லை. அப்போ அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகளில் மேற்கொள்கின்ற பொழுது ஒரு பெரிய அளவிலான அழுத்தத்தை ஐநா இங்கே விடுக்கணும். ஐநா விடுக்கின்ற பொழுது அது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விடயங்கள் போவதற்கான பல கால எல்லைகள் இங்கே ஏற்படலாம். அண்மையில் நடந்த ஜெனீவா தீர்மானங்களை நிறைவேற்ற விடயங்களில் கூட, ஜெனீவா அமர்வுகளில் கூட பெரிய அளவிலான எந்த ஒரு அழுத்தத்தையும் இந்த இலங்கைக்கு அவர்கள் விடுக்கவில்லை. இறுதி போர்க்குற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டது. அது தொடர்பான பொறுப்பு குரல் அவர்கள் சொல்லணும்னு சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் குறிப்பாக இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்ற வார்த்தை சில அந்த ஆவணப்படுத்தல்களில் நீக்கப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. பிறகு ஏதோ ஒரு சில பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த வார்த்தை பிரிவுகள் வந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜித கேரத்தவர்கள் இந்த இன அழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துறதே ஒரு சட்டவிரோதம் போன்ற மொழி நடையில் பேசியிருந்தார். ஆக இவ்வாறாக தொடர்ந்துமே இவர்கள் இந்த விடயத்தில் காண்பிக்கிறது ஒரு முன்னுக்கு பின் முரணான அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் கூறியது போல மாற்றாந்தாய் பிள்ளைகளை இவ்வாறெல்லாம் வழிநடத்த வேண்டுமோ அவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் இவர்கள் வழிநடத்துகிற கேள்வி. ரோம் சட்டம் எங்களுக்கு தடையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அந்த கையெழுத்திடாத அந்த சூழ்நிலை இன்னும் ஒரு சிக்கல் நிலைமை ஏற்படுத்துகிறது. அதிக அளவிலான அழுத்தங்களை சர்வதேசம் கொடுக்குமான்னு பார்த்தா இன்னுமே ஐநா என்ற ஒரு பொறிமுறை என்றது ஒரு செயலிழந்த அல்லது ஒரு நம்பிக்கை இழந்த பொறிமுறையாகத்தான் இப்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கின்ற இன்னுமே சரியாக சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சபையாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்விநிலைகளோட ஐநாவுடைய சில நிலைப்பாடுகள் தொடர்ந்து இருக்கின்றன. அவர்கள் எங்களுடைய விடயங்கள் சார்ந்த அழுத்தங்களை கொடுப்பார்களான்னு கேட்டால் முன்னைய ஜெனீவா அமர்வுல பெரிய அளவிலான மாற்றங்களை காணல. இப்பொழுதும் கூட பொருளாதார ரீதியான பொறுப்பு குரல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதை தவிர இலங்கை இறுதி யுத்தம் சார்ந்த பொறுப்பு குரல் நோக்கி நகர்கின்றதா என்ற அங்கே ஒரு கேள்வி. இந்தியா பெரிய அளவில் அழுத்தங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். இந்தியா மாகாண சபை தேர்தல்களை தவிர வேற எந்த ஒரு அழுத்தங்களையும் முன்னைய ஜெனீவா தீர்மானங்களில் சொல்லவே இல்லை. மாகாண சபை தேர்தலை நடத்தணும் என்ற விடயத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் எங்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சிரியாவினுடைய ஜனாதிபதிக்கு முன்னைய நாள் ஜனாதிபதிக்கு கிடைத்த மரண தண்டனை தீர்ப்புன்றதும் அதே தீர்ப்பு கோட்டபாய ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கிடைக்கும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதும் இளவு காத்த கிளி போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இது இவ்வாறு இருக்க இன்றைய தினம் செம்மணி புதைகுழியில் போராட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. ஒரு நீதிக்கான குரல் என்கின்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் பாதிரியார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் போராளிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்துமே அந்த போராட்டம் வலுப்பொன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சிவசேனை அமைப்பினர் அந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையை விளைவித்திருக்கின்றார்கள். கோயில் இருக்கின்ற இடத்துல இந்த போராட்டம் நடைபெறுகின்றது என்ற பொருள்பட சில குழப்பகரமான வார்த்தை பிரிவுகளையும் அங்கே மேற்கொண்டிருக்கின்றார் என்ற விடயங்கள் வந்திருக்கின்றன. அது பெரிய அளவிலான விமர்சனங்களையும் இந்த சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்துமே செம்மணி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட எண்புசிதிலங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் கூட போராட்ட வடிவங்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது அந்த போராட்ட வடிவங்களை குழப்புகின்ற வகையிலேயும் சில விடயங்கள் மேற்கொள்ளப்படுறது என்றது ஒரு வருத்தம் அளிக்கிற விடயமாகத்தான் இருக்கின்றது. சிவனை வச்சு அரசியல் செய்யாத நானும் தமிழன் தானே எனக்கு உரிமை இருக்குதானே சிங்களம் அநியாயம் இருக்குது. ஆனா இருக்கிற வழி செய்யாத சொல்றேன். தாயக உறவுகளுக்கு மீண்டுமாய் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே தாயக செயலினுடைய நீதியினூலம் இரண்டாம் போராட்டமானது இரண்டாவது நாளை எட்டி இருக்கிறது. நேற்றைய நாளிலே
மாலை 4 மணிக்கு அகவணக்கங்களோடு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய நாளிலே காலை வேளையிலே அகவணக்கத்தோடு சேர்த்து மலரஞ்சலியும் செலுத்திய பின்பதாக இந்த 2வது நாளினுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களும் பாடசாலை மாணவர்களும் முதியவர்களுமாக இந்த இடத்திலே விரைந்து வருகிறார்கள், வந்து அவர்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தாயக உறவுகளையும் நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இந்த போராட்டங்கள் பயமுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கண்காணிப்புகளுக்கு மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் கூட மக்களுக்கான நியாயத்தை வென்றெடுக்க வேண்டும். இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்ற எலும்பு தொகுதிகளுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிறதான வாஞ்சியோடு நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே தாயக உறவுகள் உங்களை அன்புரிமையோடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். விசேஷமாக வருகின்ற புதன்கிழமையோடு இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்த இருக்கிறார்கள். அதன் பின்பதாக அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறுமா இல்லையா என்கிறதான சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதே வண்ணமாக அது குறித்ததான விசாரணைகள் ஆய்வுகளை கூட உள்ளக பரிமுறையின் மூலமாக நடைபெற இருக்கிறதான அவைகளை கூட நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். அதன் மூலமாக நீதி நிலைநாட்டப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இதற்கான ஒரு பொறிமுறையை நியாயமான முறையில் அமைக்க வேண்டும். அதுவும் மேற்குலக நாடுகளுடைய கண்காணிப்போடு அந்த பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். மனித படுகொலையினுடைய ஒரு சாட்சியமாக வெளிவந்திருக்கின்ற இந்த செம்மணியினுடைய எலும்பு தொகுதிகளுக்கு ஒரு நீதியான வெளிநாட்டுகளுடைய தலையீட்டோடு கூடியதான ஒரு பொறிமுறை விசாரணையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆகவே தாயக உறவுகளும் வாருங்கள், இணைந்து கரம் கொடுங்கள், ஒன்றிணைந்து இந்த நீதிக்கான ஓலம் 2ஐ பலப்படுத்துவோம். இந்த போராட்டத்தின் விளைவாக எங்களுடைய இந்த தேடலை நாங்கள் வெற்றியடைய செய்வோம். நீதியின் தேடல் நிச்சயமாய் ஒரு நாள் வெல்ல வேண்டும். அதற்கான போராட்டத்தில் நாங்கள் வலு சேர்க்கும் வண்ணமாக உங்களை தாயக செயலணியாக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். நன்றி.